நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வைகாசி மாதத்தினுடைய பலாபலனை பார்க்க போகிறோம். இந்த வைகாசி மாதம் மிகப்பெரிய ஒரு யோகமான மாதம், மாதவ மாதம். இந்த வைகாசி மாதம்னு எடுத்துட்டாலே ஒரு மாதப்பிறப்பில் ஒவ்வொரு மாதமுமே புனித நீராடனா அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் இந்த வைகாசி மாதத்தில் எவர் ஒருவர் கங்கா ஸ்நானம் பண்ணுறாரோ அவர் 7 ஜென்மத்துக்கு பாக்கியவான மாறுறார் அப்படின்னு இந்த வைகாசி மாதத்தினுடைய பலாபலன் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுபதி புண்ணிய காலம், வைகாசியில் சூரியன் சஞ்சாரம் பண்ணும்போது விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குது. யாரெல்லாம் பெருமாள் கோயிலில் அந்த கொடிமரசை சேவாத்தி பண்ணுறாலோ 3 விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை யார் டச் பண்ணுறாலோ அவள் மிகப்பெரிய ஒரு ராஜகுமாரனாக பிறக்கிறான் அப்படின்னு ஜோதிட விதியே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணுவை வணங்குறது, துளசி மாலை சாத்தி இந்த மாதம் முழுவதும் சனிக்கிழமை தோறும் மகாவிஷ்ணு நீங்கள் வணங்குறது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரப்போகுது இந்த மாதத்தில் உங்களுக்கு. அது மட்டுமல்லாது இந்த வைகாசி பௌர்ணமி மிக 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 யோகமான பௌர்ணமி. சித்த புருஷர்களினுடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரப்போகிறது இந்த வைகாசி மாதத்தில். அதுவும் இந்த வைகாசி விசாகம் முருகப்பெருமான் ஆறுமுகன் ஜனனம் செய்த மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. கூடுதல் சிறப்பை தரும் அப்படின்னு இந்த மாதத்துக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரப்போகுது. அதுவும் இல்லாமல் தொழில் செய்கிறவங்க, தொழில் புரியறவங்க, தொழில் மேலே வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தேவி கன்னிகா பரமேஸ்வரியை வணங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைவது முற்றிலும் சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. மோகினி அவதாரம் பெற்ற மாதம், அதனால தான் இது மாதவ மாதம் அப்படின்னு சொல்ல. பெருமாளே மோகினி அவதாரம் பெற்ற மாதம் இந்த மாதம். அதுவும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு வெற்றி தரக்கூடிய, யோகத்தை தரக்கூடிய, நமக்கெல்லாம் பராக்கிரத்தை தரக்கூடியவர் நரசிம்மன் பிறந்த மாதமாக இந்த மாதம் சொல்கிறது. முழு வெற்றி இந்த மாதத்தில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன செய்ய போகிறோம், இத்தனை விசேஷமுள்ள இந்த மாதத்துடைய பலாபலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க, வாருங்கள். வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமய். குரோதி ஆண்டு வைகாசி மாதம் பலாபலன்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அதனுடைய தொடர்ச்சியாக விருச்சிக ராசிக்கு இந்த குரோதி ஆண்டில் வரக்கூடிய இந்த வைகாசி மாதத்தினுடைய பலாபலன் விருச்சிக ராசி என்பதற்கு எவ்வாறு இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கணும். எப்பயுமே ஜென்ம ராசி அதிபதி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் வலுத்தாதான், அவர் ஒரு நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் அந்த ராசி பலம் பெறும், அந்த ஸ்தானம் பலம் பெறும் அப்படின்ற முதல் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ மாதத்தினுடைய முதல் பகுதி ஜென்ம ராசியாதிபதி உங்கள் ராசியை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு யோகம். எப்பயுமே திரிகோண ஸ்தானம் என்பது அதிர்ஷ்டம் நிறைந்த ஸ்தானம். அப்போ 1, 5, 9 கிரகங்கள் இருந்தாலே யோகம், அந்த இயற்கையாக அதிர்ஷ்டம் இருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு லக்னம் 5, 9 இதில் கிரகங்கள் இருந்துட்டாலே பூர்வ புண்ணியத்தில் ஏற்கனவே அவர்களுடைய மூதாதையர்கள் தகப்பனோ பாட்டனோ சொத்துக்கள்லாம் சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க. இதை அனுபவிக்கிறதுக்காக அந்த பிறந்த குழந்தை அவர் செலவினம் பண்ணுறாரா அழிக்கிறாரா அப்படின்றது 2வது பட்சம், அவருடைய சுய ஜாதகம் வேலை செய்யும். ஆக ஏற்கனவே ரெடி ரெக்கராக அவருக்கு இருக்குது. அப்போ ஆரம்ப காலகட்டம் இந்த வைகாசியத்தினுடைய மாதத்தினுடைய முதல் பிடியிலேயே உங்களுடைய ராசி அதிபதி உங்களை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு யோகம் அப்படின்னு சொல்லப்படலாம். 5ல் ராகு பகவான் இருக்கார். அப்போ 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பாட்டனார் பாட்டியினுடைய உடல்நிலை சற்று கவனமாக பார்த்துக்கணும். பூர்வீக சொத்துக்கள் ரொம்ப நாளாக விற்க முடியாமல் இருக்குது சார், என்னுடைய பூர்வீக சொத்து தாராளமாக விற்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையில் கொடுத்து. ஆமாம், பிரச்சனைக்குரிய சொத்துக்கள் விற்பனை ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் என்றார், 10ஆம் இடத்துக்கு உண்டான சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். அப்போ குரு சூரியனுடைய தொடர்பு, குரு சூரியனுடைய பார்வை உங்களோட ராசிக்கு கிடைக்கும். ஆல்ரெடி குருவினுடைய பயிற்சியால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. ஆமாம், ரொம்ப இருக்கிறதுலே வருட கிரகமான இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு சமசப்த பார்வையால் யோகத்தை தந்துருக்கு. அற்புதமான யோகத்தை தருது இந்த வருடம். ஆமாம், அதுவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த 6ஆம் இடத்துல ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா புதன் பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். 8க்கு உண்டானவன் 6. அப்போ மாதத்தினுடைய கடைசியில் அந்த 8ஆம் அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால
நட்பு வட்டாரத்தில் சற்று கவனமாக இருங்க. ஆமாம், நண்பர்களிடம் சற்று கவனமாக இருங்க. விருச்சிக ராசி நேயர்கள் பெண் நண்பர்களிடம் கவனமாக இருங்க. நீங்கள் நல்லது செய்ய போனாலும் ஏதாவது ஒரு பாதகம் உங்களுக்கு வந்தாடே, அது இம்பார்ட்டன்ட். எதில் கவனம் வேணுமோ அந்த கவனமாக இருங்க. எது நமக்கு பாசிட்டிவோ அந்த பாசிட்டிவ் எல்லாம் பெருசாக்கி நெகட்டிவ் டவுன் பண்ணுங்க. அவ்வளோதான் விஷயம். 4ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்று இருக்காரே. ஆமாம், நீண்ட சொத்து, பாட்டனார் சொத்து, பேரே மாற்ற முடியாத சொத்து, இறந்தவர்கள் பேரில் உள்ள சொத்து, இது எல்லாமே இப்போ இந்த சனி பயிற்சிக்குள்ள உங்களுக்கு மாற்றம் அடைஞ்சிடும். சார் எங்களுக்கு சொத்து பிரிக்காதே விட்டுட்டு போயிட்டாங்க சார். எங்களுக்கு நாங்கள் அப்படியே எங்கள் பாட்னார் இருந்தார், அப்படியே இருந்தார், அப்படியே வாய் வழி சொல்லாவே இருந்தது சொத்து. இப்போல்லாம் பிரிக்கக்கூடிய காலமாக அந்த காலம் மாறிடும். தாராளமாக யூஸ் பண்ணிக்கங்க. ஆமாம், இந்த வைகாசி மாதத்தோடைய விருச்சிக ராசியினுடைய பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா, யோகம் எல்லாம் யாராருக்கு அப்படின்னா கூட்டு தொழில் செய்கிறவர்களுக்கு யோகம். ஆமாம், நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு யோகம் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். ஏன்னா தனக்காரகன் 7ஆம் இடத்துல, வருமானமே அதுதான். மனைவி பெயரில் தொழில் செய்கிறவர்களுக்கு யோகம். தைரியமாக செய்யுங்க. ஆமாம், ஒரு தொழில் செய்கிறோம், அவங்க பேரில் ஒரு பாக்கியத்தை கொடுங்க. ஆமாம், மனைவிக்கு மரியாதை கொடுங்க. முதல் விஷயம், விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்ன்றதுனால சற்று கர்ப்பம் அதிகமாக இருக்கும், ஹெட் வெயிட் அதிகமாக இருக்கு. நீங்கள் ஒன்றா செக் பண்ணி பார்த்துக்கணும். இந்த விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்தோம்னா நாம தான் டானாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதை கொஞ்சம் தளர்த்துனீங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு பாக்கியசாலி யாருமே இல்லை. அப்போ கொஞ்சம் தளர்த்துங்க. உங்களுடைய கொஞ்சம் ஈகோவை கொஞ்சம் விட்டு கொடுங்க. அதை விட்டு கொடுப்போம் கெட்டு போவதில்லை அப்படின்ற மாதிரி யார்கிட்ட விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுங்க. ஆமாம், ஏன்னா இது ரகசிய ராசி, யாருக்குமே கட்டுப்படாது. மந்திர தந்திர எந்திரத்தினுடைய ராசி இந்த ராசி. ஆமாம் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசி சொல்ல போனால் நிறைய விஷயம் சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த வைகாசி மாதம் இந்த விருச்சிக ராசிக்கு யோகத்தை தருகிறது அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆமாம், டெய்லியும் பணம் வரும். ஏதாவது சின்ன முதலீடு போட்டு வைங்க. இந்த மாதத்தினுடைய கடைசியில் உங்களுக்கு அது அற்புதமான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். சார் நான் ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார், ரொம்ப டவுனாக போயிட்டே இருக்கு, இதுவும் போயிடும் போலக்குன்னு நினைக்காதீங்க. மாதத்தினுடைய கடைசியில் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். ஆமாம், விருச்சிக ராசிக்கு 11 கேது. ஆல்ரெடி கேது ஏற்கனவே அங்கதான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இந்த மாதம் முழுவதுமே அங்கதான் இருக்க போறார். அப்ப கேது பகவான் ஆணித்தரமான லாபத்தை கொடுப்பார். ஏற்கனவே கொடுத்துருந்தா இருக்கார். நீங்க அதை பயன்படுத்திக்கணும். எப்படி பயன்படுத்தணுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்கன்னா ஈஸியா நீங்க ஜெயிச்சுருவீங்க. இப்ப எல்லாம் உங்களுக்கு புலப்படும். ஏன்னா இவ்வளவு நாள் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இந்த குரு பகவான் இப்போது 7ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிருந்தா குரு பார்த்த கோடி நன்மைன்ற மாதிரி குரு பார்க்கறதுனால இப்ப எதுல லாபம்ன்றதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா தெரியும். இவ்வளவு நாள் வந்து பார்த்தோம்னா ரூட்டு தெரியாம போயிட்டுருவீங்க. இப்ப ரூட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான். அப்ப கடந்து வந்த பாதை உங்களுக்கு அனுபவமாக இருக்கும். அனுபவமே ஆசான்ன்ற மாதிரி இந்த மாதம், இந்த மாதத்திலிருந்தே உங்களுக்கு அற்புதமான பலாபலன்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடம் தான் 2வது திருமணம். 11ஆம் இடம் தான் 2வது திருமணம். இந்த விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடத்துல இப்ப கேது பகவான் பயணம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப கேது பகவானை யார் பார்க்கிறான்னு பார்க்கணும். குரு பார்க்கிறார். 10க்குரிய சூரிய பகவான் பார்க்கிறார். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அவங்க பார்த்துதான் இருப்பாங்க. செவ்வாயும் பார்க்கிறார். செவ்வாயினுடைய ஆரம்ப காலகட்டம் பேச்சாயிடும். 18க்கெல்லாம் பேச்சாயிராரு. 2ஆம் தர திருமண யோகத்தை கொடுக்க போகிறது. ஏன்னா குரு பார்க்கிறார். 11ஆம் இடத்தை பார்த்தாலே 2வது திருமணம். அப்ப 2க்குரிய தனக்காரகன் திருமண பாகத்தை பார்க்கிறாரு. ஆல்ரெடி லக்னத்தை பார்த்தாலே உங்களுக்கு திருமணம் தான். திருமண காரியங்கள் அற்புதமான காலகட்டங்கள் கைகூடும். அப்ப மணப்பெண், மணவாளன், மாப்பிள்ளை, பொண்ணு எல்லாமே தயாரா இருங்க. கல்யாணம் நடக்கும். இந்த மாதத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திலே இந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆமா, வீடு கட்டலாமா, வண்டி வாங்கலாமான்ற கூடிய காலகட்டங்கள் தாராளமாக நடக்கும். ஏன்னா குரு பார்க்கறதுனால இந்த விஷயத்தை சொல்லிடலாம். 4ஆம் இடத்துல சனி இருக்குதே சார், இந்த காலகட்டத்தில் போடலாமா? நல்லா பார்த்துக்கோங்க. மிகப்பெரிய ஒரு நிறுவனங்கள் டாடா, அசோக் லைலண்ட், இப்படி மாபெரும் ஒரு 1000 ஆண்டு பழமையான நிறுவனங்கள்,
எல்லாமே ஒரு பூஜை போடுறாங்க அப்படின்னா முத படைக்கிறாங்க அப்படின்னா சனி ஓரையில் தான் போடணும். அப்போ தான் அது காலம் தாண்டி பதில் சொல்லுமா, பலன் சொல்லும். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய பரம்பரையாக செல்லும் அப்படின்ற ஒரு விஷயம். நீங்கள் மட்டும் அனுபவிக்க மாட்டீங்க, உங்களுடைய பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் இந்த வீட்டை அனுபவிப்பாங்க. இந்த காலகட்டம் தாராளமாக செயல்படுங்க. அதுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் ஒத்துழைக்கிறா, என்ன தசாபுத்தி நடக்குது, எந்த பாதிபதி சஞ்சாரம் பண்றாரு, உங்களோட லக்னம் என்ன அப்படின்றதெல்லாம் ஒரு குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல ஆராய்ச்சி நிலைக்கு வந்த பிறகு நீங்க பாருங்க. ஆக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொதுவான ஒரு கருத்து. அப்போ கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரக பாவங்களை பற்றி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ உங்களுடைய சுய ஜாதகம் பூர்வமாகவே நம்மளுக்கு தெரியாது. அப்போ சுய ஜாதகத்தினுடைய விஷயம் தெரிஞ்சாதான் இந்த கோச்சார ரீதியாக சுய ஜாதகத்தின் மேலக்கூடிய கிரகத்தின் மேல் கிரகம் சஞ்சாரம் பண்ணும்போது இது உங்களுக்கு சரி, இது நல்லதுங்கிறத நாம் ஆணித்தரமா சொல்ல முடியும். சரிங்களா? முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க. இப்ப கோச்சார ரீதியான இந்த மாத பலன் என்பது ஒரு 40% பலாபலன்களை உங்களுக்கு தரும். அதுல உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க போடுறச்ச அது ஒரு 80% பலன்களை நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த மாதம் வைகாசி மாதம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ரகசியம் புலப்படுகிறது. ரகசியம்னாலே அந்த காலத்திலலாம் புதையல், இப்ப எல்லாம் என்ன பண்ணாங்க, லாட்ரி ரேஸ், ஆமா ரேஸ், அந்த பைக் ரேஸ், குதிரை ரேஸ்லாம் பண்றாங்க இல்லைங்களா, இது எல்லாமே உங்களுக்கு புலப்படும். ஏற்கனவே இந்த விருச்சிக ராசி ஷார்ட் ரூட்ல சம்பாதிக்கலாமான்னு பார்க்கக்கூடிய ராசி ஈஸியா. அப்ப இன்னும் கூடுதலான வருமானங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசியில் உள்ள மாணவர்களுக்கு அற்புதமான யோக காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆரம்ப படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், உடன் பிறந்த சகோதரனால் யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 3 நாள்ல இருக்கிறதுனால அந்த 3ஆம் பாவகத்துக்கு 2ஆம் இடத்துக்கு அந்த 4ஆம் இடம் 3ஆம் அதிபதி போனதால சகோதரனால் வருமானம். விருச்சிக ராசியினுடைய சுய முயற்சியால் யோகம் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். வாகனத்தால் யோகம் சொல்லலாம். ஒரு வண்டி வாகனம், 2 வீலர் கூட இப்ப அடிக்கடி செலவு பண்ணி வாங்கலாம், இப்ப செலவு வைக்காத போகும். அந்த மாதிரி கூட பாக்கியம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தாராளமாக செலவு செய்யக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குருனாலே என்ன பண்ணுவார், பிறருக்கு எடுத்து கொடுத்துருவார். 7ஆம் இடத்துக்கு போனதால என்ன பண்ணுவார், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பார். குரு பார்க்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வருமானத்துக்கு கொடுத்துட்டே இருப்பார், யோகத்தை கொடுக்கிறார். அதனால இந்த வைகாசி மாதம் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு அற்புதமாக ஆனந்தமாகவும் பலாபலன்கள் இருக்கிறது. வருமானம் தரும் மாதமாக இந்த மாதம் அமைகிறது என்பதை ஊர்ஜிதமாக சொல்லிட்டேன். இந்த மாத பலன்கள் ஒரு ஜாதகத்துல நம்ம சொல்றோம் அப்படின்னா அது பெருமளவு சோபிக்குதா அப்படின்னு பார்க்கறச்ச ஒரு ஜாதகத்துல ஒரு 30% ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் 30%? மீதி 70% எங்க போகுது அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல ராசியை தவிர்த்து லக்னம் இருக்குது, சூரியன் இருக்குது, விதி மதி கதி அப்படின்னு நிறைய விதிகள் ஜாதகத்தில் இருக்குது. அதனால ஒரு பொதுவான ஒரு பலன்தான் இந்த மாத பலன் என்பது தனக்கு ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால இது அப்படியே நடக்கிறதுன்றதெல்லாம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை வச்சு தான் நம்ம முழுமையாகவே சொல்ல முடியும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தினுடைய லக்னம் என்ன, உங்களுடைய ராசி அதிபதி எந்த சாரம் பெற்றிருக்கார், அப்போ லக்னாதிபதி எந்த சாரம் விழுந்திருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு தான் தசாபுத்தி என்ன, அந்தரம் என்ன, சூட்சமம் என்ன, இது எல்லாம் பார்த்தா தான் ஒரு ஜாதகத்தினுடைய முழு பலனை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அதனால் உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், உங்களுடைய ஜாதகத்தினுடைய பலாபலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற என்னுடைய மொபைல் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகத்தினுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், உங்களுடைய பிறந்த தேதி, இடம் அனுப்பி வைங்க. உங்களுடைய ஜாதகத்தினுடைய முழு பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த அம்பாளினுடைய அருளை முழுவதுமாக பெற்றிடுங்க. வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம்.